பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மில்லாக் பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி அதான் பண்ண போகிறோம். வாங்க இந்த பேக் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன். இது வந்து நாங்கள் ஹைப்பரில் தான் வாங்கணும். இது ப்ரைஸ் வந்து 365. இது இப்போ தான் வாங்கி ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாஸும் கொடுத்துருந்தாங்க. எப்படி செய்யணுங்கிறது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் எடை கீ ஊற்றி நல்லா நம்ம வந்து காய வச்சதுக்கப்புறம் ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம மசாலா கொடுத்ததே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா குக் ஆகிட்டு மசாலா எண்ணெயில் அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு அந்த மசாலாலேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 உலக்கு அரிசி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 1.5 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நம்ம இதிலே இருக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய மாமா மகளுக்கு டேஸ்டிங் கொடுத்தேன். சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உடையாத அளவுக்கு கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி விசில்லாம் போட்டாச்சு. 3 விசில் 4 விசில் கிட்ட விடுங்க. இது வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை, இருந்தாலுமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் எக்கு, காடை கிரேவி இதை வச்சு தான் சாப்பிட்டேன். ரொம்பலாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் காய்ஸ்.